ஹே அமிகோஸ், பேக் டு சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் எபிசோட் 11. ஸோ இந்த தடவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான சம்மர் க்ரீன் ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரிங்க் வந்து நிறைய பேர் கன்சியூம் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அண்ட் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப 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 சிம்பிள். ஸோ அர்ஜென்ட்டாக நீங்கள் வெயிலுக்கு நல்லா ஹரிபரியாக வெளியே சுற்றிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போது இன்ஸ்டண்ட்டாக அந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அதிக டைம் கன்சப்ஷனும் உங்களுக்கு ஆகாது. அண்ட் யூஸ்வலாக பச்சை கலரில் ஏதாவது ஒன்று பார்த்தாவே கிட்ஸ் எல்லாம் வந்து பயந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த ரெசிபியை வந்து அவங்க விரும்பி குடிப்பாங்க. ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் க்ரீன் கிரேப்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். க்ரீன் கிரேப்ஸ் வந்து இந்த சம்மருக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கன்சியூம் பண்ணாவே போதும். டெய்லி ஒரு 4 to 5 குவான்டிட்டிஸ் ஆஃப் க்ரீன் கிரேப்ஸே வந்து உங்கள் பாடியை வந்து 80% ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுமே இருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு வந்து தேவையில்லாத அலர்ஜி, ரேஷஸ், ஹீட் பாயில் இந்த மாதிரி விஷயத்துலேருந்தெல்லாம் உங்கள் பாடியை வந்து ப்ரொடெக்டிவாக வந்து இந்த க்ரீன் கிரேப்ஸ் வந்து உங்களை பார்த்துக்கும். அண்ட் இந்த க்ரீன் கிரேப்ஸை வந்து நீங்கள் நார்மலாக கர்ட் ரைஸ் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி விதத்தில் கூட நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த க்ரீன் கிரேப்ஸில் இருக்குது. ஸோ நான் செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 2% சர்வ் பண்ணுற அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துக்க போகிற ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கிரேப்ஸ் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு குவார்ட்டர் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரீன் குக்கும்பர் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்டது வந்து இங்கிலீஷ் குக்கும்பர். ஸோ அதனால் வந்து நான் தோலோடு அப்படியே ஆட் பண்ணுறேன். இங்கிலீஷ் குக்கும்பர் வந்து ரொம்ப கசப்பு இருக்காது அண்ட் அதில் வந்து சீட்ஸுமே இருக்காது. ஸோ அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம நாட்டு இந்த நார்மல் குக்கும்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்படியே ஸ்கின்னோட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிடாதீங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் அது இங்கிலீஷ் குக்கும்பராக இல்லைன்னா வந்து ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அண்ட் சீட்ஸுமே வந்து நம்ம ஊர் குக்கும்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ சீட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பார்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் குக்கும்பர்னால் நீங்கள் அப்படியே கூட கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ 1 பவுல் ஆஃப் க்ரீன் கிரேப்புக்கு வந்து நான் ஒரு ஒரு ஹாஃப் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் குக்கும்பர் வந்து எடுத்திருக்கேன். அண்டு கொஞ்சமாக ஒரு 10 to 15 அமௌண்ட் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மின்ட் லீவ்ஸ் இந்த சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிஃப்ரெஷிங் ஏஜென்ட். நீங்கள் டெய்லியுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் கூட நீங்கள் வந்து அப்படியே சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது. வயிற்றில் வந்து தேவையில்லாத இன்டைஜஷன் ப்ராப்ளம் அண்ட் அது எல்லாத்தையுமே இந்த மின்ட் லீவ்ஸ் வந்து க்யூர் பண்ணும். அண்ட் இது கூடவே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் ஆப்ஷனல் தான். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து அதிக ஸ்வீட்னஸ் இல்லாத ஃப்ரூட். ஸோ அதனால் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து பிங்க் சால்ட் சேர்த்தானா இன்னுமே டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு பஞ்சி டேஸ்ட் வந்து இருக்கும். என்கிட்ட பிங்க் சால்ட் இல்லாததுனால நான் ஒரு பிஞ்ச் வந்து நார்மல் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பிங்க் சால்ட் இருந்தானா நீங்கள் தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கிரைண்ட் பண்ணி இது மாதிரி பியூரி மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்க அந்த ஃப்ரூட்ஸோட வாட்டர் கண்டென்ட்டே வந்து இந்த ஜூஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இது ஸ்ட்ரெயின் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். உங்ககிட்ட ஜூஸர் ஒரு பிளெண்டர் இருந்தானா வந்து அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதுவுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். மீன் டைம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க டைமில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது குக்கிங் ப்ராசஸோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருந்தானா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டானா உங்களோட ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே வந்து கிரைண்ட் பண்ணி பியூரி பண்ணி வச்சுருந்த அந்த ஜூஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். சிம்பிள் அண்ட் ஈஸி. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் அப்படி இருந்தாவே வந்து நம்ம கிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, பேக் வாங்குவாங்க. பட் இந்த ட்ரிங்க் வந்து ஒன்ஸ் சிப் பண்ணிட்டானா அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ட்ரிங்க்கை நீங்கள் கன்சியூம் பண்ணாவே போதும். இந்த வெயில் இந்த ஹீட்டுக்கு வந்து உங்கள் பாடி வந்து கொஞ்சம் கூலண்ட்டாக உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் எப்போ வேணாலும் இதை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இல்லை டைம் கிடைக்கல, எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கான ஷெடியூல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கி நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் ஒரு 2 டேஸ்க்கு வந்து இது நல்லாவே இருக்கும். நீங்கள் ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா இது கூடவே வந்து சப்ஜா சீட் இல்லைனா சியா சீட் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் தட்ஸ் இட். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் ஆஃப் ஜூஸ் வெரைட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். இன்னும் நிறையா சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் வந்து அப்படியே என் சேனலில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸ்டே டியூன். பை.